Hi friends, welcome to Ap4Menu. Bachelors கூட ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய சிக்கன் குழம்பு எப்படி பண்றதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சிக்கன் குழம்பு எவ்வளவு ஈஸினா ரெண்டே மசாலா பொருள் வச்சு இந்த சிக்கன் குழம்பு ஈஸியா பண்ணிடலாம். அவ்வளோ ஒரு ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபிங்க. எங்க சேனலோட இமிடியேட் அப்டேட்ஸுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி மறக்காம ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 5 to 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதோட 1 கப் அளவுக்கு பொடியாக வெட்டின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறினதும் அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 2 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாக மாறி அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஒரு 2 to 3 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததும் அதோட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் சிக்கன் மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சிக்கன் மசாலாவோட குவான்டிட்டியை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் 1/2 கிலோ அளவுக்கு இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சிக்கனில் எல்லாம் உங்களோட மசாலா நல்லா கோட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதோட சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் இப்படியே வதங்கட்டும். சிக்கன் ஓரளவுக்கு லைட்டாக கலர் மாறினதும் அதோட 2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை இப்படியே மூடி போட்டு ஒரு 15 to 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இந்த சிக்கன் எல்லாம் நல்லா முழுசாக வெந்துடணும். அந்த அளவுக்கு இந்த சிக்கன் வெந்து ரெடி ஆகிடட்டும். இதை அப்பப்போ நடுவில் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா சிக்கன் கீழே அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. அதனால் பாருங்கள், 20 நிமிஷம் ஆனதும் நம்மளோட சிக்கன் நல்லா வெந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. கடைசியாக பொடியாக வெட்டின கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிட்டிங்கன்னா உங்களோட எம்மி அண்ட் டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி. இந்த சிக்கன் குழம்பு இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ் இது எல்லாத்துக்கூடையும் ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.